சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் லஞ்சம் வாங்கும் உறுப்பினர்கள் விசாரணையிலிருந்து விலக்கு கோர முடியாது என உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க லஞ்சம் பெறுவதும் லஞ்சம் அளிக்கும் உறுப்பினர்களையும் அவர்களது பேச்சு குறித்து விசாரிக்க அரசியல் சாசன அமர்வு விலக்கீடு அளித்துள்ளது என நரசிம்மராவ் எதிர் சிபிஐ வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த 1998 ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்கியது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் எம்எல்ஏ சீதா சோரனின் மனுவை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் AS போபண்ணா, MM சுந்தரேஷ், BS நரசிம்மா, JB பார்த்திவாலா, சஞ்சய்குமார், மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து இந்த தீர்ப்பின் தேதி குறிப்பிடாமல் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி தள்ளி வைத்தது. அதில் குறிப்பாக இந்த தீர்ப்பு உண்மையிலேயே விசாரணைக்கு ஏற்புடையதா என்ற விஷயத்தை அவர்கள் தெரிவித்த போது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகள் வாக்களிக்க லஞ்சம் பெறும் லஞ்சம் அளிக்கும் உறுப்பினர்கள் விசாரணையிலிருந்து விலக்கீடு கோர முடியாது என்றும், மேலும் இந்த நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகள் வாக்களிக்க லஞ்சம் பெறுவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த விலக்கீடு என்பது அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் மூலம் இப்போது நீக்கப்படுகிறது. எனவே இந்த சட்ட விலக்கீடு என்பது அவர்களுக்கான பாதுகாப்பு லஞ்சம் பெறுவதற்கு இனி பொருத்த முடியாது என்பது தெளிவாகும். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.